ஹலோ டக்கு ஃபேம், ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு அனிமே மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோவில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 11. இதுக்கு முன்னாடி பார்ட் 10 வரைக்கும் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒவ்வொரு வீடியோஸ் கூட ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி குட்டி டிஸ்க்ளைமர், முடிந்த வரை ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி வந்து அடல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், ஓகேவா? மேபி. ஸோ வந்து அதுக்காக அந்த குட்டி டிஸ்க்ளைமர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஃபன்னான வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஒரு எபிசோட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டேல பார்த்துடலாம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்? நீங்க லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது லவ் மேரேஜ் கணக்குல வரும். அடுத்த லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜ் கணக்குல வரும். அடுத்த மேரேஜ் பண்ண பொண்ணு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது டிவிலேயே வரும். லிட்டரலி பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸில் வந்து அவங்க சொன்னது வந்து ஃபன்னியாக இருந்தாலும் அதை நருட்டோ கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணி சொன்னது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. யாரா நீங்களாம்? நாங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ற ரீல போட்டுட்டு இப்ப நீங்க எங்களுக்கு குத்த சொல்றீங்களா? நியாயமாடா இது? சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பைரசி பண்ணுங்கடா பொட்டைங்களா. ஏன்டா எங்க பொழப்பு மேல கை வைக்கீங்க? இந்த ரீல்ஸை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் பார்த்த உடனே இதில் என்ன நடக்குதுன்னு புரியலை. பட் பார்க்க தான் புரிஞ்சிச்சு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. பட் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நெக்ஸ்ட்டு மீமை பார்த்துடலாம். டீமன் ஸ்லேயர் மாங்கா, டீமன் ஸ்லேயர் ஆனிமே அண்ட் டீமன் ஸ்லேயருடைய நெட்ஃப்ளிக்ஸ் அடாப்டேஷன். மேபி டீமன் ஸ்லேயருக்கு லைவ் ஆக்ஷன் வரும்னா நம்மளுடைய மைக்கேல் ஜாக்சனையே ஏஐ மூலியமாக நடிக்க வைப்பாங்களோ தெரியல. பட் ரூமர்ஸ் கிடச்சிருந்துச்சு. என்ன அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் நடிக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் இருந்து டீமன் ஸ்லேயருக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் வர மாதிரி. ஸோ அப்படி வரும்னா என்ன பொறுத்தவரை அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் நடிச்சா எப்படி இருக்கும்? மறக்க அவங்க தொடச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்ஜே நடிச்சா அது சீரியஸாக இருக்காது ப்ரோ, ஒரு மியூசிக்கலாக இருக்கு. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரை கரம் பிடிப்பேன. ஒரு சிலருக்கு இந்த ரீல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீலாக தெரியலாம். பட் ஒபிட்டோ ஃபேன்ஸுக்கும் அண்ட் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த ரீலில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனை பற்றி. ஸோ அதை பற்றி பேசுனா நானும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். ஸோ இதை தவிர்த்துட்டு அடுத்த ரீல்ஸை பார்த்துடலாம். காரா அண்ட் ரியல் லைஃபா என்னவா இருக்கும்? என்ன நடக்குதுங்க? காரா ரியல் லைஃப்பில் இருக்காரா? காரா இருந்தால் லிட்டரலி நருட்டோ இருக்கணும்ல. யாராச்சும் தெரிஞ்சு அவங்க வீடியோ அனுப்பிவிடுங்கப்பா. I love you ரோஜா. வாய்ப்பில்லை ராஜா. நான் எழுதும்போதே அவங்க 2 பேரும் எனக்கு சேரக்கூடாது. அதனால அவன் எப்படி லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணா அப்படின்றதான் என் மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட். ஒபிட்டோரின் சேராதது கூட அந்தளவுக்கு அவ்வளோ இல்லைடா எனக்கு. ரெண்டு ஒபிட்டோ லவ்வே பண்ணலடா, அப்புறம் எப்படா சேருவாங்க? கிசிமட்டோ சென்சே ஏதாச்சும் நருட்டோவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ஷன் மாதிரி ஸ்டோரி எழுதினீங்கன்னா அதுலேயாச்சும் ஒபிட்டோரின் சேர்த்து வைங்க. எங்கள் ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நான் நினைச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். இன்ட்ரடியூசிங் ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸ். ஸ்டார்டிங்கில் லூஃபி. நெக்ஸ்ட் வந்து ஜின்பே. நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது 2, ஒன்னு மீன், இன்னொன்னு நானு. அடுத்ததாக காஜி தளபதி சாஞ்சி. அடுத்து வந்து யூசோபன் கோப்பரா. இது சாப்பருடா. அங்க செத்து போச்சுல ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன்.
நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். அடுத்து வந்து ராபின் அக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம தலை சோரோ. ட்ரிங்க் சாப்பிடுவேன். ராம் விஸ்கி வேணாம். பரவாயில்ல சொல்லு, பயப்படாத. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். இந்த எடிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளுடைய சாஞ்சி அண்ட் யூசப் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீன்ஸ் தான் வந்து செட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்னென்னு மறக்காமல சொல்லிடுங்க. நான் தனியாக இருக்கும்போது நருட்டோ, என் அம்மா உள்ளே வரும்போது நருட்டோ. இது வந்து எனக்கு நடந்ததில்லை, பட் உங்களுக்கு நிறைய பேர் நடந்திருக்கலாம். எப்படின்னா நருட்டோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூஸ்பம்ஸான சீன்ஸ், தரமான சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வர மாட்டாங்க. இப்படிப்பட்டி சுனா டேன் 106 அந்த நருட்டோட ஹரம் ஜூட்ஸு அந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது பார்த்து உள்ள என்டர் ஆகினா எப்படி இருக்கும். எனக்கு இப்படி நடந்தே இல்லை, பட் நடந்தவங்க வந்து மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடங்கோபாலா இதான்டா எடிட்டு. என்ன எடிட்டுன்னு பார்த்துருவோம். இனிமே கடவுள்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய அஜித்குமாரோட நேமை சொல்லக்கூடாது. அவரே ஆஃபீஷியலாக சொல்லிட்டாரு இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஸோ வந்து இனிமேல் கடவுள்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? இட்டாச்சி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆனிமே கேரக்டர்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்துடலாம். ஈனோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ எம்னாக்கா ப்ரொமோட் பண்ணுறாங்க. நோட் புக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கியரா ப்ரொமோட் பண்ணுறாரு பெர்ஃபெக்ட்ஸிங்கடா. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆப்பிள் ஜூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரியூக்கு வேறு லெவலு. அப்புறமா காம்ப்ளைன் நம்ம லீவை, இது எதுக்கு செட் ஆகலை. ரின் அம்மா வேணாமடா, இது மட்டும் வேணாமடா, இது மட்டும் வேணாம். ஃபைனலி வீடியோ முடித்து வந்த டைமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முடிந்த வரை ஃபன்னாக கொண்டு போய் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அது தப்பாக சொல்லியிருந்தாலும் விட்டு இருந்தாலும் வந்து மறக்காமல் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஸோ வந்து ஓரப்பச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஆனிமே மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த வீடியோ வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து ஓரப்பச வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் ரியாஸ் பரட்டா. மானமே இட்டாச்சி, அதுவே இட்டாச்சி, இதுவே இட்டாச்சி, நருட்டோவே இட்டாச்சி, ரத்தமே இட்டாச்சி, எல்லாமே இட்டாச்சி, இட்டாச்சியே இட்டாச்சி.